கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்புக்குரியதான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அவர்கள் கடலிலே பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பலத்த காற்று அடிக்கிறது. இந்த காற்று அடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவும் அங்கே தான் இருந்தார். அவர் நித்திரையாக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய காற்று அடிக்கும்போது எப்படி ஒருவர் நித்திரையாக இருக்க முடியும்? அப்படியானால் ஆண்டவர் சீஷர்களை சோதிக்கும்படியாக செய்கிறார். ஒரு மரணத்தின் சூழ்நிலைகள் வரும்போது சீஷர்கள் யாரை குறித்து கூப்பிடுகிறார்கள், சீஷர்கள் எந்த எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இருந்தது போல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பொல்லாத போராட்டங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் வேதனைகளும் வரும்போது நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. அவர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் மரித்து போவது உமக்கு சித்தமா என்று சொல்லி அவர்கள் அலறினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், இந்த நாட்களில் கூட அநேக பிரச்சனைகளும் அநேக பாடுகளும் இருக்கும்போது நாமும் அதே போல தான் நாமும் வேதனைப்படுகிறோம். இதோ எங்களை காப்பாற்ற யார் இருக்கிறார், எங்களை காப்பாற்ற யாராவது வருவார்களா என்று சொல்லி சிந்திக்கிறோம். ஒரு புயல் காற்று எப்படி அடித்ததோ, எப்படி படகு தண்ணீரினாலே நிரம்பினது போல மாறினதோ, அதே போல தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் சூழ்நிலைகளும் பாடுகளும் உபத்திரங்களும் வருகிறது. இதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால், அன்று சீஷர்கள் யாரை அழைத்தார்கள்? அன்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டார்கள். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிட்ட போது கர்த்தரங்க அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல தான் இப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்து, எங்களுக்கு இருக்கிற வேதனைகள் இருந்து, எங்களுக்கு இருக்கிற பாடுகள் இருந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உண்மையான ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினாலே அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உங்களை பரிபூர்ணமாய் விடுவிப்பார். கர்த்தர் தாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆமென்.